வணக்கம். ஏப்ரல் 2026ல நடந்த அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். போர் நின்னுடுச்சு, இனிமே அமைதிதான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு சின்ன இடைவேளைக்கும் நிரந்தர அமைதிக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்க. இதத்தான் எளிதில் உடையக்கூடிய இடைவேளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரிவான அலசல்ல நிஜமாவே அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இப்போ எல்லார் மனசுலயே ஓடுற ஒரே கேள்வி இதுதான். வார் உண்மையாவே முடிஞ்சிடுச்சா? துப்பாக்கி சத்தம் வேணா இப்போதைக்கு ஓய்ந்திருக்கலாம். ஆனா நாம அமைதிய நோக்கி போகலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சொல்லப்போனா ரொம்பவே ஆபத்தான அடுத்து என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சுகிட்டு இருக்கோம். வெளியில அமைதி நிலவர மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பதட்டம் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு தான் இருக்கு. சரி, வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்போதைக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு, அவ்வளவுதான். எந்த ஒரு இறுதி அமைதி ஒப்பந்தமும் கையெழுத்தாகல. ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்கிற பதற்றம் இன்னும் மிக அதிகமாவே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா போர் இப்போதைக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா கண்டிப்பா முடியல. ரொம்பவே பதற்றமான ஒரு காத்திருப்பு நிலையில தான் உலக நாடுகள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகளாவிய பதற்றத்தோட மையப்புள்ளி எங்க இருக்குன்னு தெரியுமா? புவியியல் ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல. அதுதான் ஹார்மோஸ் ஜலசந்தி. இந்த குறுகலான நீர்வழி பாதையில தான் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய முட்டுக்கட்டையே அரங்கேறிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த உலக நாடுகளோட கவனமும் இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல தான் குவிஞ்சிருக்கு. இப்போ இந்த புவிசார் அரசியல் செஸ் போர்ட்ல ரெண்டு பக்கமும் என்னென்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு பாப்போம். அமெரிக்காவோட நிலைப்பாடு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அவங்க போட்ட நிபந்தனைகள் எல்லாமே முழுமையா நிறைவேறினாதான் பொருளாதார முற்றுகையை விளக்குவோம்னு உறுதியா இருக்காங்க. அதே நேரத்துல ஈரானும் சளைக்கல. அமெரிக்கா தன்னோட முற்றுகையை முழுசா வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை நாங்க திறப்போம்னு அவங்க கராரா சொல்லிட்டாங்க. ரெண்டு தரப்பும் அவங்க பிடியிலேருந்து ஒரு இன்ச் கூட இறங்கி வர தயாரா இல்ல. இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். எதை இவ்வளவு தெளிவா காட்டுதுன்னா, இந்த ஹார்மோஸ் முட்டுக்கட்ட ஏன் உங்களையும் என்னையும், குறிப்பா நம்ம பாக்கெட்டையும் நேரடியா பாதிக்குதுங்கிறது தான். அந்த 20% பகுதியை பாருங்க. உலகத்துல நடக்கிற மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல சுமார் 20% இந்த ஒரு சின்ன ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் நடக்குது. இது ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இந்த ஒரு குறுகிய பாதை அடைக்கப்பட்டா உலகத்துக்கே பெட்ரோல் டீசல் சப்ளை அடிவாங்கும். அது நம்ம அன்றாட செலவுகள்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, கடல்ல நடக்கிற இந்த ராணுவ முட்டுக்கட்டைய அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கிற டேபிளுக்கு வருவோம். அங்கேயாவது ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு பார்த்தா துரதிர்ஷ்டவசமா அங்கேயும் நிலைமை ரொம்ப மோசம். ராஜதந்திர மட்டத்துல நடக்கிற அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாம முழுமையா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த அமைதிக்கு என்னதான் உண்மையான தடன்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்ப்போம். பேச்சுவார்த்தைகள் என்னவோ தொடர்ந்து நடக்குது, ஆனா எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. ஏன்னா ரெண்டு தரப்புமே அவங்க விதித்த கடுமையான நிபந்தனைகள்ல இருந்து பின்வாங்கவே தயாராக இல்ல. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பல வருஷங்களா வேரூன்றி போயிருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கையின்மை, அதுதான் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் வராம தடுக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. இதோட விளைவுகள் எப்படி உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்குதுன்னு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். முதல்ல உலக அளவுல என்ன சப்ளை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் மார்க்கெட்ல உருவாகுது. இது என்ன பண்ணும்? உலகளாவிய எரிசக்தி விலைகளை, அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் விலைகளை கிடுகிடுன்னு உயர்த்தும். இதோட இறுதி விளைவு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை உருவாகி எல்லா நாடுகளோட பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மோதலோட தன்மையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. இது இனிமே ஒரு சாதாரண குறுகிய கால போர் கிடையாது. இது ஒரு நீண்ட கால மூலோபாய பொருளாதார போட்டியா உருவெடுத்திருக்கு. வல்லுநர்கள் இதை என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நவீன கால பனிப்போர், அதாவது கோல்ட் வார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஆயுதங்களை விட பொருளாதார ரீதியான வியூகங்கள் தான் மிகப்பெரிய ஆயுதங்களா மாறிடுச்சு. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்பும் தங்களோட தந்திரங்களை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. முந்தியெல்லாம் நேருக்கு நேர் தாக்குறது, ஏவுகணைகளை வீசுறதுன்னு இருந்தாங்க. ஆனா இப்போதைய தந்திரங்கள் முற்றிலும் வேற. பொருளாதார ரீதியா வர்த்தக அழுத்தம் கொடுக்கறது, கடற்படை மூலமா கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது, அப்புறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமா நெருக்கடி கொடுக்கறதுன்னு களம் முழுசா மாறிடுச்சு. பழைய ஏவுகணை போர் இப்போ ஒரு பொருளாதார கடற்படை முற்றுகை போராக உருமாறியிருக்கு. ராணுவ தாக்குதல்கள் குறைஞ்சு பொருளாதார போராக மாறிடுச்சேங்கிறதுக்காக ஆபத்து குறைஞ்சிடுச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. தற்போதைய அபாய நிலை இன்னும் மிக அதிகம் அப்படிங்கிற உச்சத்துல தான் இருக்கு. வெளியில பார்க்க நிலைமை கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு மாயை இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆபத்து ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனம். இந்த நிலைமை ஏன் இவ்ளோ ஆபத்தானதுன்னு சில காரணங்களை சொல்றேன், கேளுங்க.
ராணுவ படைகள் இன்னும் முழு வீச்சுல எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில தான் இருக்காங்க. உலகத்தோட மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள் ரொம்பவே நிலையற்றதா இருக்கு. இதுக்கு நடுவுல பேச்சுவார்த்தைகளிலும் எந்த வெற்றியும் இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாரோ செய்யற ஒரு சின்ன தூண்டுதல் அல்லது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட போதும், அது அப்படியே பத்திக்கிட்டு ஒரு முழு அளவிலான போராக மீண்டும் வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கத்தி மேல நடக்கிற சூழல்ல நம்ம எல்லார் மனசுலயும் எழும்புற ஒரே கேள்வி இதுதான்: அடுத்து என்னதான் நடக்கும்? இந்த நுட்பமான புவிசார் அரசியல் சதுரங்கத்துல அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? இத பத்தி வல்லுனர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்காலத்துல நடக்க வாய்ப்பிருக்க இந்த 3 சாத்தியக்கூறுகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் வாய்ப்பு, ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு முற்றுகை விலக்கப்பட்டு ஹார்மூஸ் ஜலசந்தி திறக்கப்படுவது. ஆனா நேர்மையா சொல்லணும்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 2வது வாய்ப்பு, ஒரு நீண்ட கால முட்டுக்கட்டை, அதாவது போரும் இல்ல அமைதியும் இல்ல அப்படிங்கிற இதே நிலைமை அப்படியே தொடர்வது. இதுதான் நடக்கும்னு நிறைய நிபுணர்கள் நம்புறாங்க. 3வது, ரொம்பவே அபாயகரமான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள் முழுசா முறிஞ்சு போய் கடற்படை மோதலோ அல்லது வான்வழி தாக்குதலோ நடந்து நிலைமை மறுபடியும் தீவிரமடைகிறது. இது நடந்தா ஆபத்து மிக மிக அதிகம். இந்த ஒட்டுமொத்த நிலைமையும் ஒரே வரியில ரொம்ப ஆழமா சொல்லணும்னா, இது மோதலின் இடைவேளைதானே தவிர முடிவல்ல. உலகத்தோட அமைதி இப்போ எவ்வளவு நூலிழையில் தொங்கிட்டு இருக்குன்னு இதிலிருந்தே நாம உணரலாம். துப்பாக்கி சத்தம் கொஞ்ச நாளைக்கு ஓய்ந்திருக்கலாம், ஆனா அந்த புகை இன்னும் அடங்கல. அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு நாம ரொம்பவே விழிப்போட கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த விரிவான அலசல், இந்த சிக்கலான விவகாரத்தை உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலை சந்திப்போம்.